கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. ஸ்டோரியை சொல்கிறது நான் தான் அஜய் ஜீனத். ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை. சில நேரங்களில் கதைகளில் சில முடிவுகள் நமக்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எனக்கும் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கதையை முழுசாக கேட்டுட்டு சொல்லுங்கள். சரி, கதைக்குள்ளே போயிடுவோமா? ஒருத்தர் தன்னோட வேலையில் இடமாற்றம் காரணமாக அவர் இருந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வேறு ஊருக்கு போக வேண்டிய நிலை வந்துருச்சுங்க. அந்த ஊருக்கு அவர் போகணும்னா வழியில் ஒரு பெரிய ஆற்றை கடக்கணும். ஆற்றை கடக்கிறதுக்கு ஒரு படகை வாடகைக்கு பேசி ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த படகுல இவ்வளோ பொருள் தான் ஏற்ற முடியும் அப்படின்னு. ஆனால் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் படகுல ஏற்றுறாங்க. மனைவி அப்புறம் 2 குழந்தைங்களோட படகுல ஏறி உட்காந்துட்டு ஆற்றுல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா படகு ஆழ தொடங்கிருச்சுங்க. படகுல அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றினது காரணமா படகு மெல்ல மெல்ல ஆத்துக்குள்ள மூழ்க தொடங்குது. ஆத்து நீர் கொஞ்சம் கொஞ்சமா படகு உள்ள வந்துருச்சு. நிலைமையோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு சீக்கிரமா செயல்பட தொடங்கினாரு. என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாரத்தை குறைக்கிறதுக்காக ஒவ்வொரு பொருளா எடுத்து ஆத்துல வீசுறாரு. கட்டில், பீரோ, கிரைண்டர், மிக்சி, அப்புறம் ஃப்ரிட்ஜு, இது எல்லாத்தையும் ஒன்று ஆற்றுல தள்ளினதுக்கு அப்புறமா ஓரளவு பாரம் குறைஞ்சிருச்சு. படகு மெல்ல மெல்ல மேலே எந்திரிச்சு வந்துருச்சு. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. படகுல ஓரளவு பாரம் குறைஞ்சதுக்கு அப்புறமா படகு மெல்ல மெல்ல மேலே எழும்பி வந்துச்சு இல்லையா? படகுல தண்ணி நுழையிறதும் நின்றுச்சு. அது பாதுகாப்பாக மறுக்கரையையும் வந்து அடைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனைவி என்ன சொல்கிறதுனே தெரில. கவலையோட கணவரை பார்க்குறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்க முக்கியமான பொருட்கள் அதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களாக இப்போ மாறிடுச்சு. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்க முடியாது, கிரைண்டர் இல்லாமல் இருக்க முடியாது, ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற சூழலில் அதெல்லாம் தேவை இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னதும் அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப கவலையாக போச்சு. உடனே ஹஸ்பண்ட் சொன்னார், கவலைப்படாத, இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகாமல் இருந்தால் நம்மளுடைய உயிரும் நம்மளை விட்டு போயிருக்கோம். நம்ம குழந்தைங்கள நம்ம இழந்திருப்போம். நம்மளை விட்டு போன இந்த பொருட்களை எல்லாம் நம்ம திரும்ப வாங்கிடலாம். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நம்மளுக்காக தானே, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. உடனே மனைவி கண்கள்ல ஆனந்த கண்ணீருங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்சம் கொஞ்சமாக படகுல பொருளை ஏற்றி அந்த கரையில் போய் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு. அவர் என்ன நினச்சிருக்காரு? ஒரே டைமில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு போகலான்னு நினச்சிருக்காரு. இதுதாங்க வாழ்க்கை, ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி அவர் சொன்னதும் அவங்க கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீரோட நீங்கள் செய்கிறது சரிதாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க அப்படின்னு ஆமோதிச்சாங்க. ஆமாங்க, ஆசை இல்லாமல் வாழ நாம் ஒன்றும் புத்தர் கிடையாது. அதே நேரத்தில் ஆசையை கட்டுப்படுத்தி வாழ பழகணும். எது மேலேயும் அதீத பற்று நம்ம வைக்கக்கூடாது. அது அதிக ஆபத்தை தரும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆசை இல்லாமல் வாழ கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆசை இருக்கணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த படகு மூழ்கிற நிலைமைக்கு போன மாதிரி நம்மளும் போயிடுவோம். தேவையாங்க இதெல்லாம் நம்மளுக்கு? சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அஜய் ஜீனத்.